ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர் அளிக்க. அவர் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் அளிக்கிற நன்மைனா அது எப்படி இருக்கும்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. வாசிங்க பிலிப்பியர் 4 அதிகாரத்தில் வாசிங்க. என் தேவன், வாசிங்க, சொல்லி வாசிங்க. 4:19 வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி. சொல்லுங்க, சொல்லுங்களேன். அப்ப எந்த ஐஸ்வர்யம் ஆசீர்வாதம் வந்தாலும் அது கர்த்தர்ட்ட நன்றி சொல்லி ஏற்றுக்கொள்ளணும், அது வேற விஷயம். ஆனா இதை விட தேவனுடைய ஆசீர்வாதம் பெருசு. எனக்கு இது கொடுத்ததே போதும். அந்த பிச்சைக்காரன் வாங்குவான்லாம், இப்போ அவங்க எதிர்பார்க்குற 2 ரூபா. ஆனால் இப்போ அப்படி இல்லை, பிச்சைக்காரங்களும் திருந்திட்டாங்க. பிச்சை எடுத்து அன்னைக்கு வர 5 ரூபா கொடுக்குறேன், 10 ரூபா கொடுங்க அப்படின்னா, இல்லைங்க 5 ரூபா தான் கொடுக்க முடியும் அப்படின்னா, அப்போ நீங்களே வச்சுக்கங்க அப்படின்ட்டு போயிட்டான். அல்லேலூயா. இப்போ அப்படி நிறைய பேர் டீசெண்டான பிச்சைக்காரங்களும் நிறைய பேர் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கிறோம். கொடுத்தீங்களா, கொடுங்கய்யா, போதையா போதையா. அவன் எப்படி சொல்கிறான் பாருங்க, எனக்கு இவனை விட்டா 10 ரூபா கொடுக்க ஆள் இருக்கான் ஐயா, இவன் 5 ரூபா கொடுக்கான், 10 ரூபா கொடுக்க 20 ரூபா கொடுக்க ஆள் இருக்கான் அப்படின்னு அதை வேண்டான்ட்டு போகிறான் அவன். ஆனால் நாம கொடுத்தது போதும். அல்லேலூயா. கொடுத்தது போதும். இல்லைங்க, உங்களுக்கு அவர் எப்படி நினைக்கிறார்னா, என்னுடைய ஐஸ்வர்யத்தின்படி. அல்லேலூயா. நீங்கள் ரூத் புஸ்தகத்தில் ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். போவாஸ் என்ற ஒரு மனுஷன், அவனிடத்துல ரூத் வாரா. நீங்கள் அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிங்க. ரூத் புஸ்தகத்தில் 3:11 வாசிங்க. அதுக்கு முந்தின 2-3 வசனத்துலேருந்து வாசிங்களேன். வாசிங்க, அதுலேருந்து வாசிங்க. போர்வை விரியும் அதற்கு அவன் உத்தமமா இருக்கிறது. இப்போது மகளே பயப்படாத, செய்வேன். பாருங்க, ஒண்ணுதாங்க செஞ்சா. என்ன செஞ்சா தெரியுமா? போவாஸ் படுத்திருக்கிறான். அவன் படுத்திருக்கிற அந்த படுக்கையில் அவன் படுக்கிறான்னா நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. அவன் காலடியில் போய் படுக்கிறான். நான் உம்முடைய அடிமையா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுங்க, என் ஆசை நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா. அவ போய் கட்டில படுத்திருக்கான் போவாஸ். அவ காலடியில் போய் படுத்துறான். ஏன் அப்படி படுக்கிறா தெரியுமா? நீங்க எடுத்து வாசிங்க. அவன் மாமியா சொல்றா பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில். மூணாம் வசனத்திலிருந்து போ. அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு. அவன் படுத்து கொண்ட போது பார்த்திருந்து போய் அவன் கால்களில் மேல் மூடி இருக்கிற போர்வை ஒதுக்கி
படுத்துக்கொள், அப்பொழுது நீ பாருங்க இவ எங்க போய் படுக்கிறா பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிங்க. பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அரண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாத தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான். உம்முடைய போர்வை விரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது ரூத்தினுடைய கணவன் இறந்துட்டான். இப்போ அவளுக்கு கணவன் இல்லை. இன்னொன்று என்னன்னு, பிள்ளை இல்லை, வம்சம் விருத்தி ஆகணும். அப்போது அந்த நாட்கள் அந்த யூத முறைமையின்படி என்ன செய்வாங்கன்னா, அடுத்த உறவாக இருக்கிறவங்க அவளை கல்யாணம் பண்ணி கொள்ளணும். அவன் முடியாது அப்படின்ட்டான்னா அதுக்கு அடுத்த உறவு. புரியுது நான் உங்களுக்கு சொல்கிறது? உறவுலேயே சொல்லுவோம்ல, சொந்த மாமா, 1 விட்ட மாமா, இன்னும் 2 விட்ட மாமா, அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி முதல்ல சொந்த மாமா, அத்தை பையன், அப்படி அடுத்து அதுக்கு அடுத்தது. அப்போது முதல் முறை உள்ளவன் அவளை வேண்டாம் அப்படின்ட்டான். ஊர் ஜனத்தை கூட்டி கேட்குறாங்க, இந்த மாதிரி கணவன் இறந்துட்டான், இவளை கல்யாணம் பண்ணணும், இவங்க அடுத்த உறவு முறை உள்ளவங்க கல்யாணம் பண்ணணும், அவன் வேண்டான்ட்டான். அப்போ இவன் கொஞ்சம் தூரத்து சொந்தம். யார்? போவாஸ் வந்து தூரத்து சொந்தம். எனவே இவன் சொல்கிறா, மாமியார் தான் சொல்கிறா. பார்த்தோமே 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் பார்த்தீங்களா? 1-2 வசனங்களை வாசிங்க. மாமியாகிய நகோமி ரூத்தை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. மாமியார் வந்து மருமகளுடைய சவிக்கத்தை தேடுறான். இப்போ உள்ள மாமியார்னா அப்படி இருக்க மாட்டாங்க. பையனும் போயிட்டான், இவனுக்கு என்ன, இவளுக்கு என்ன வாழ்க்கை வேண்டி கிடக்கட்டும் அப்படின்பா இப்போ உள்ள மாமியா. ஆனால் அந்த மாமியார் ரொம்ப நற்குணம் உள்ளவள். அல்லேலூயா. நீங்களும் அப்படி தான், நீங்களும் நற்குணம் உள்ளவர்களான்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக அதில் சந்தேகம் இல்லை. மருமகளை மகளை போல பார்க்குறவங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது அப்படி பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. சரி வாசிங்க. நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடியிருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று. நான் எதுக்கு இதை வாசிக்க சொல்கிறேன்னா, மாமியாருடைய ஆலோசனைப்படி ஒரு இச்சைக்காகவோ ஒரு தவறான உறவுக்காகவோ போகலை. அவள் வந்து அடுத்த உறவின் முறையாக அவளை கல்யாணம் பண்ணும். இப்போ அவன் பாதத்தில் விழுந்து, நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாம், நீங்கள் தான் ஏன் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லும்படியாக வந்திருக்கிறான். சொன்ன இப்படி வந்தனால அவன் ஒரு வார்த்தை, இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் இந்த சம்பவத்தை எடுத்தேன். என்ன வார்த்தை சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் வாசிங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். போதும் அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் பாதத்தில் வந்து விழுந்த உடனே, நீங்கள் தான்ப்பா தஞ்சொன்ன உடனே அப்படியே மனசை அழகிட்டான் போவாஸ். அவன் இயேசுவை போன்ற குணமுடையவன். அல்லேலூயா. ஃபாதருக்கு ஒரு பாடுவார் தெரியுமா? போவாஸ் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. உந்தன் அடிமை நானையா, என்னை காப்பாற்றும் கடமை உமக்கையா. போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா உம் அன்பினால் என்னை மூடுமையா. சொல்றான், உம்முடைய போர்வை என் மேல் விரியும். ஏன் விரிக்க சொல்றான்? நீ இனிமேல் எனக்கு சொந்தம் என்பது உம்முடைய போர்வை விரிச்சு என் மேல போத்தி நீங்க அதை காண்பீங்கன்னு சொல்றான். உடனே அவன் வேண்டாம் அப்படின்ட்டான். ஏன்னா எனக்கும் நெருங்கின ஒருவன் முறையாக ஒருத்தர் இருக்கான், அவன்கிட்ட கேட்போம், கேட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணோம் என்று சொல்லி. ஆனால் அவன் அந்த நேரத்தில் அவனை கேட்டுக்கணும்னு சொன்னாலும் இந்த ஒரு வார்த்தையும் சொல்கிறான் பாருங்க, நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம். அவன் உன்னையே கல்யாணம் பண்ணுறானோ இல்லை நான் கல்யாணம் பண்ணுறேன்னு அது வேற விஷயம்.
இப்போ நீ என் பாதத்தில் வந்துட்டனால அவன் சொல்றான், நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான வந்து காலை வேளையில் உங்களுக்கு கர்த்தர் சொல்றாருங்க, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். அவருடைய ஆசீர்வாதத்தால் நம்மை நிரப்புகிற தேவன். அவர் இந்த கால வேளையில சொல்றாரு, நான் உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ திருப்தி ஆவாய். தேவ சமூகம், ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னம், ஆண்டவர் இயேசுவின் அருகாமை, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் நமக்குள்ள எப்படி ஒரு வாழ்க்கையை தோற்றுவிக்கிறது என்றால் திருப்தியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை.